சிவனின் இரு சக்திகளுக்கு இடையே யுத்தமா? ஆம் சகோதரரே, இந்த யுத்தமானது பயிற்சி பெற்ற ஒரு மாவீரன் மற்றும் ஒரு தீய சக்திக்கு இடையில் நடப்பதாகும். மகாதேவா, கார்த்திகேயன் என்னும் மாவீரனின் திறமையையும் நிபுணத்துவத்தையும் எண்ணி பெருமை கொள்கிறேன். ஆனால் கௌரி, யுத்தத்தில் பங்கு கொண்டுள்ள இரு வீரர்களும் யுத்த விதிகளின்படியே மோத வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. பார்வதி, உனது புதல்வனுக்கு அளித்த வாக்கை மீறிவிட்டாயா? இறுதியாக நீ யுத்த பூமிக்கு வந்து விட்டாய். நடக்காத. தாயார் எனக்கு அளித்த வாக்கினை என்னால் மீற இயலாது. இல்லை, இது அநீதியாகும். அமைதி கொள் கௌரி. சில சமயங்களில் போர்க்களங்களில் வேதனைகள் உருவாகும். கார்த்திகேயன் ஒரு மாவீரன் ஆவான். ஆனால் இன்று விதி என்பது வேறு மார்க்கத்தில் விளையாடுகின்றது. இல்லை மகாதேவா, இப்பொழுது கேள்வி கார்த்திகேயனின் திறமையை பற்றியோ விதியை பற்றியோ அல்ல, அது யுத்த நீதியை பற்றியது. யுத்தத்திற்கென்று சில விதிமுறைகள் உள்ளது. ஆனால் அந்த ஜலந்தர் யுத்த நீதிப்படி நடக்கவில்லை. அவன் எனது கார்த்திகேயனை ஏமாற்றி அவனை தோற்கடிக்க நினைக்கிறான். ஏனென்றால் ஜலந்தர் ஒரு மாவீரனை எதிர்க்க இயலாது என்பதை நன்றாக அறிந்திருக்கிறான். தாங்கள் கூறினீர்களே மகாதேவா, இந்த யுத்தத்தில் ஜலந்தருக்கு பிராயச்சித்தம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று. ஆனால் இப்பொழுது ஜலந்தரின் இந்த செயலை கண்டு அவனது அழிவை நான் உறுதி செய்து விட்டேன். இந்த சதிக்கான பதிலை மகாகாளி நிச்சயமாக அவனுக்கு அளிப்பாள். வேண்டாம் கௌரி, விநாயகன் யுத்தம் புரிய வேண்டியதன் அவசியம் உள்ளது. மேலும் நாம் எதை செய்யும் முன்பும் விருந்தாவுக்கு நாம் அளித்த வரத்தை நினைவு கூற வேண்டும். தாங்கள் யுத்தத்தில் ஜலந்தரை அழித்து விட்டால் அது இந்த உடலின் அழிவாகும். உடல் அழிந்த பிறகும் கூட அந்த கோப அக்னி நிச்சயமாக சாந்தி அடைய போவதில்லை. தாங்கள் ஜலந்தரை அழிப்பதற்கு பதிலாக இந்த கோபத்திலிருந்து அவருக்கு முக்தி அளித்து விடுங்கள். ஆகட்டும் மகாதேவா, நான் அளித்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன். ஆனால் அந்த ஜலந்தர் விநாயகனிடமும் சூழ்ச்சி செய்தால் மகாகாளி இந்த யுத்தத்தை முடித்து வைப்பதற்காக தானே இந்த களத்தில் இறங்குவாள். தேவர்களாகிய அனைவருமே அகந்தையில் இருந்தீர்கள். உங்களின் சக்திகளை எதிர்கொள்ள இப்பிரபஞ்சத்தில் எவரும் இல்லை என்றெண்ணியிருந்தீர்கள். ஆனால் பார், நீங்கள் கொண்டிருந்த எண்ணங்களை உடைத்தெறிந்து விட்டேன். இனி மகாதேவரை நான் தோற்கடித்து அந்த கைலாயத்தையே என் வசமாக்கி விடுவேன்.
எச்சரிக்கிறேன் ஜலந்தர். நீ என்னுடன் யுத்தம் செய்வாயா? சிறிய பாலகன் நீ? இங்கிருந்து சென்றுவிடு. உனது தாயின் மடியில் போய் அமர்ந்து கொள். பாலகர்களோடு நான் யுத்தம் புரிவதில்லை. உனது தந்தையின் கோபத்தால் உனது தலையையும் உயிரையும் ஏற்கனவே நீ இழந்து விட்டாய். தேவையின்றி என்னை எதிர்த்து வாழ்வில் இனிமேல் யுத்தம் செய்கின்ற வாய்ப்புகள் அனைத்தையும் நீ இழந்து விடாதே பாலகா. கைலாயத்தையும் மற்றும் தாய் தந்தையின் மரியாதையை காப்பதற்காக இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரும் தயாராக உள்ளனர். கைலாயத்தை காக்க இயலும் இந்த நம்பிக்கையையும் இவர்களின் உற்சாகத்தையும் உன்னால் எப்பொழுதும் தோற்கடிக்க முடியாது ஜலந்தர். அற்புதமாக பேசுகின்றாய். இக்கணம் நான் எவருடைய வார்த்தைகளையும் கேட்க விரும்பவில்லை. போதும் மகாதேவா, எல்லை மீறி விட்டான். இனியும் என்னால் வாக்கிற்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்க முடியாது. மகாகாளி இந்த யுத்தத்தில் பங்கு கொள்ளும் சமயம் இன்னும் வரவில்லை கௌரி. மகாதேவா, இந்த அசம்பாவிதங்களை கண்ட பிறகும் நீங்கள் என்னை தடுக்கிறீர்களா? ஏன்? ஏனெனில் ஒரு மாவீரன் இனியும் உள்ளான். அவன் ஜலந்தரோடு மோதுவான். யார்? வீரபத்ரன் மற்றும் ஜலந்தர் இருவரும் மிகவும் கோபம் நிறைந்தவர்களாவர். அச்சமாக உள்ளது, ஒருவேளை தங்களின் இந்த வடிவத்தை பார்த்து ஜலந்தரின் கோப அக்னி இனியும் கொழுந்துவிட்டு எரியக்கூடாது. வீரபத்ரனால் அந்த ஜலந்தரை அழிக்க முடியவில்லை என்றால் ஜலந்தர் நிச்சயமாக மகாகாளியினால் அழிக்கப்படுவான். முடிந்தது. இவர்கள்தான் உங்கள் படை வீரர்களா? ஒரு நந்தி, சிறிய சேனாதிபதி, ஒரு பாலகன், இவர்களை வைத்து என்னை அழிக்க திட்டமிட்டீர்களா? மகாதேவா, தங்களின் நெற்றிக்கண் திறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒருவேளை அவ்வாறு நடந்துவிட்டால் ஜலந்தரின் அழிவு முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கான கர்ம பலனை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அனுபவிப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க இயலாது. நாம் விரைவாக தீர்வு ஏதேனும் கண்டடைய வேண்டும். நிச்சயமாக கௌரி, இது துவக்கத்திலேயே தெளிவான ஒன்று.
நம்மால் எதிர்கொள்ள இயலாது என்ற பிரச்சனை ஒன்று பிரபஞ்சத்திலேயே இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டது மகாதேவா. சிவனும் சக்தியும் யுத்த களத்தில் இறங்கியாக வேண்டும். ஏனெனில் முடிவு நெருங்கிவிட்டதாக நான் உணர்கிறேன். நம்ப இயலவில்லை. இதுவரை பிரபஞ்சத்தில் எவரும் வீரபத்ரனை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றதில்லை. ஆனால் ஜலந்தர், இனி என்ன நடக்கும்? கர்மமும் நானே, மோட்சமும் நானே, அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே. காளியும் நானே, மகா காளியும் நானே. ஒரு வீரனைப் போல் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாய். அதில் ஒன்றும் தப்பில்லை.
ஆனால் உனது கண்களில் ஏன் இந்த அச்சம்? இது அச்சம் இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. இது சபதமாகும். அதற்காகவே நான் இவ்விடம் வந்துள்ளேன். நான் அறிவேன், நீ நிச்சயமாக யுத்த பூமிக்கு வருவாய் என்பதை நான் நன்கு அறிவேன். இது அச்சம் இல்லை என்றால் கூடிய விரைவிலேயே அச்சம் என்னவென்பதை நான் உனக்கு காட்டுவேன் ஜலந்தர். அதை நான் உனக்கு அறிமுகம் செய்து வைப்பேன். ஆனால் உன்னால் என்னை என்றுமே அழிக்க இயலாது. வாயை மூடு முட்டாளே! நான் எதையும் மறக்காதவள். நான் உன்னிடம் கூறியதையும் மறக்கவில்லை, மற்றவர்களிடம் கூறியதையும் மறக்கவில்லை. விருந்தாவிற்கு நான் அளித்த வரம் எனக்கு நினைவில் உள்ளது. அதுபோலவே நீ பிறந்த பொழுதும் பிரம்மதேவர் உனக்கு அளித்த வரமும் எனக்கு நினைவில் உள்ளது. ஆனால் எந்த வரத்திற்கும் நீ தகுதியானவன் இல்லை என்பது எனக்கு தெரியும். அந்த வரம் எதுவும் பலிக்கப் போவதில்லை ஜலந்தர். மேலும் இந்த யுத்தத்தில் உனக்கு ஆதரவாக களமிறங்கிய அத்தனை பேரும் சிவ குடும்பம் மற்றும் நாராயணருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினார்கள். மகா காளி அவர்கள் அனைவரையும் நிச்சயம் அழிப்பார். உனக்கு கிடைத்த சக்தியின் வாயிலாக உனது அத்தனை சக்திகளையும் நல்வழியில் நீ பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை. மாறாக மகாதேவரை உனது எதிரியாக்கி இன்று உதவிக்கு ஆள் இல்லாமல் தனியாக நிற்கிறாய். மகாகாளி என்னுடைய படையினர் உங்கள் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றெண்ணுகிறேன். மீண்டும் ஒரு முறை சிந்தித்துப் பார் ஜலந்தர். உனக்கு ஆதரவாக இங்கு வந்திருக்கும் உனது படையினர் உன்னை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகிறாயா? உன்னை தயார் செய்து கொள் ஜலந்தர். ஏனென்றால் இந்த சந்திப்பானது உனது அழிவின் ஆரம்பமாகும். இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது மகாதேவா. ஏனெனில் மகா காளியால் சில சேனைகளை அழித்த பிறகு தாங்களும் ஜலந்தரும் நேருக்கு நேர் மோதியாக வேண்டும். அதேபோல் மகாகாளியும் ஜலந்தரின் அழிவிற்கான வழியை காட்டிவிடுவாள் நாராயணா. வணக்கம் தேவி. என் புதல்வி தங்களை வாழ்நாள் முழுவதும் வணங்கினாள். தாங்கள் அவளுக்கு வரமும் அளித்தீர்கள்.
என்னால் தங்களை எதிர்க்க முடியாது. என்னை மன்னியுங்கள் தேவி. என் தவறை உணர்ந்தேன். தாயே, உண்மைதான். நான் இந்த யுத்தத்தில் ஜலந்தருக்கு ஆதரவாக இருந்தேன். ஆனால் யுத்தம் துவங்குவதற்கு முன்பாகவே சிவ குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்த மாட்டேன் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். என் தவறை மன்னித்து விடுங்கள் தாயே. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோளே உள்ளது. தாங்கள் எனது சிஷ்யனுக்கு நல்வழி காட்ட வேண்டும். அவனுக்கு ஒரு குருவாக இருந்தும் நான் காட்டத் தவறிய வழியை தாங்கள் காட்ட வேண்டும். வணங்குகிறோம் தாயே. என்னவாயிற்று ஜலந்தர்? உனது சேனைகள் எங்கே? இனி நீ என்னுடன் யுத்தம் புரிவாயா? இல்லை ஜலந்தர், உனது பிராப்தத்தை எதிர்கொள்ள தயாராகிக் கொள். ஏனென்றால் இனி நீ உனது விதியை சந்திக்கப் போகிறாய்.